வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஈரான், யுஎஸ் இடையே இருக்க போர் இன்னும் முடிவுக்கு வரல. ஸோ யுஎஸ் வந்து இந்தியன் டைம் படி வெட்னஸ்டே ஏர்லி மார்னிங் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கணும்னு. ஈரான் தரப்புலேருந்தும் போர் முழுமையாக முடிவடையணும்னு சொல்லி சில டிமாண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது காரணமாக மார்க்கெட் நாளைக்கு வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஐபிஓ அப்டேட் பார்த்துடலாம். ஓம் பவர் டிரான்ஸ்மிஷன் இந்த ஐபிஓட சைஸ் 150 crores இருக்குது. இதில் ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் இரண்டுமே இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 133 crores இருக்குது. இது ஏப்ரல் 9லேருந்து 13 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஒரு லாட்டில் வந்து 85 ஷேர்ஸ் இருக்குது. இவங்க ப்ரைஸ் பேண்டாக மினிமம் 166 மேக்ஸிமம் 175 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்டிங் ஏப்ரல் 17. இவங்களோட எக்ஸ்பெக்டட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 0.86% பாசிட்டிவ் லிஸ்டிங்க்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜெப்டோ இவங்க வந்து கான்ஃபிடென்ஷியல் பேசிஸில் டிராஃப்ட் பேப்பர்ஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு செபி கிட்ட இருந்து இன் பிரின்சிபல் நாட் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களோட ஐபிஓவை ஜூலைலேருந்து செப்டம்பர் 2026 எதிர்பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்ததாக இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்துடலாம். இவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 64% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. இந்தியன் ஆப்ரேஷன்ஸில் ரெவன்யூ 65% இயர் ஆன் இயர் வைஸில் அதிகரிச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் 45% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான கேண்டரி இவங்களோட ரெவன்யூ க்ரோத் 360% அதிகரிச்சிருக்கு Q4ல். ஸோ இவங்க 24 கல்யாண் ஷோரூம்ஸை வந்து புதுசாக திறந்துருக்காங்க. 14 கேண்டரி ஷோரூம்ஸையும் திறந்துருக்காங்க இந்த மார்ச் குவார்ட்டரில். ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இவங்க வந்து பேஸ் இம்போர்ட் ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க. கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 1526 per 10 grams குறைச்சிருக்காங்க. சில்வருக்கு வந்து 2427 per kilogram குறைச்சிருக்காங்க. இது வந்து ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. வாரி எனர்ஜிஸ் இவங்க வந்து குஜராத்தில் இருக்க கட்சில் இருக்க இவங்களோட சோலார் மாடியூல் ஃபெசிலிட்டி இதோட கெப்பாசிட்டி 3 GW இதோட ஆப்ரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இவங்களோட ஹோலி ஓன்டு சப்சிடரியான சங்கம் சோலார் ஒன் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இவங்களோட கெப்பாசிட்டி இன்னும் அதிகரிக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்துடலாம். நெட் அட்வான்சஸ் 8.7% இயர் ஆன் இயர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் வந்து அட்வான்சஸ் 0.8% குறைஞ்சிருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸ் 2.6% குறைஞ்சிருக்கு. ஸோ ஆனால் சீக்வென்ஷியலி 1.6% அதிகரிச்சிருக்கு. காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 31.3% இருக்குது. கிரெடிட் ஆசஸ் கிராமின் இவங்க ஹையஸ்ட் எவர் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸாக இருக்குது. இவங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 28% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ 14% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. ஸோ இவங்க 3.3 lakh நியூ பாரோவர்ஸை Q4ல் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. IRFC இவங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனிக்கு 1000 crores வந்து லோன் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்துடலாம். ஸோ இவங்களுக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 23% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரிமெண்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7290 crores இருக்கு. கிராஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் இவங்களுக்கு 23% அதிகரிச்சிருக்கு. லோன் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.23 lakh crores இருந்திருக்கு. இதுவும் இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா LNG சப்ளைஸை அதிகரிச்சிருக்காங்க. 90% வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க அவங்களோட தேவைக்கு. ஸோ இது ஆல்ரெடி 70 to 75% இருந்தது. ஸோ இது ஏப்ரல் 6லேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ இது இந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ட்ரெண்ட் இவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்துடலாம். ஸ்டாண்டலோன் ரெவன்யூ 20% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இவங்க வெஸ்ட் சைடை வந்து 22 ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. Q4ல் மட்டும் 52 ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 26ல். ஜூடியோ மட்டும் 109 ஸ்டோர்ஸ் வந்து Q4ல் ஆட் பண்ணியிருக்காங்க.
ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதில் எஃப்ஐஐயோட செல்லிங் தொடர்ந்துட்டே இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 3 கான்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸாக வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ டோட்டல் செல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 35,000 crores ஆயிருக்கு. இவங்களோட ஸ்டேக்கு 3.6% குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ 44.05% இருக்குது எஃப்ஐஐயோட ஹோல்டிங்ஸ். ஸோ டிஐஐ ஆனால் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டேக்கை 37.2% அதிகரிச்சு இருந்ததை வந்து இவங்க 40.3% மார்ச் குவார்ட்டரில் அதிகரிச்சிருக்காங்க. டாடா ஸ்டீல் இவங்களோட Q4 பிஸ் அப்டேட் பார்த்துடலாம். இந்தியன் ப்ரொடக்ஷனில் மட்டும் இது 15% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா 10.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. நெதர்லாண்ட்ஸில் குவார்டர்லி பேசிஸில் இவங்களுக்கு 21% அதிகரிச்சிருக்கு. ஆட்டோமோட்டிவ் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸில் குவார்டர்லி வால்யூம்ஸ் 1 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இ-காமர்ஸ் செக்மெண்ட்டில் ஆனுவல் GMV 161% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. அரபிந்தோ ஃபார்மா இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. பைபேக்கோட சைஸ் 800 crores இருக்குது. ஸோ பைபேக் ப்ரைஸாக ஒரு ஷேருக்கு 1475ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54,23,728 ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணுறாங்க. இதுக்கான எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா April 17 கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதலாக இந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட யூனிட் கியூராடெக் இவங்க வந்து phase 3 ட்ரையல்ஸில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பயோசிமிலர் BP11க்கானது இது லங் டிசீஸில் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்காக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டும் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் காரணமாக இவங்க US FDAயோட அப்ரூவலுக்காகவும் அப்ளை பண்ணுவாங்க. ஸ்வான் டிஃபென்ஸ் இவங்களுக்கு எனர்ஜி ஒன் லிமிடெட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா 4 டியூவல் ஃபியூவல் அமோனியா பல்க் கேரியர்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஒர்க் 1500லேருந்து 3000 வரைக்கும் இருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அமோனியா டியூவல் ஃபியூவல் ஷிப் இந்தியாவில் பில்ட் பண்ணுறதா இருக்குது. டிட்டகர் ரயில் ஸோ இவங்களோட சப்சிடரியான டிட்டகர் நேவல் சிஸ்டம்ஸ் இவங்களுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கிடச்சிருக்கு. 610 crores எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் வெஸ்ட் பெங்காலில். ஸோ இது வந்து ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே வருது. ஸோ டாடா குரூப்பில் ஒரு சிஇஓக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது. ஏர் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டரான கேம்பல் வில்சன் இவரோட பதவியை ராஜினாமா செய்திருக்கிறதா வந்து செய்திகள் வந்திருக்கு. April 7 டீட்டெயில் படி. ஆனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு வந்து இவரோட பதவிக்காலம் தொடரலான்னு சொல்கிறாங்க, புதிய சிஇஓ நிர்ணயிக்கிற வரைக்கும். டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்க ஒரு நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க, டாடா இன்ட்ரா இவி பிக்கப். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை மார்க்கெட்டை வந்து டார்கெட் பண்ணுற விதமாக இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.95 lakhsலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட ரேஞ்ச் 211 கிலோமீட்டராக இருக்குது. ஸோ பே லோட் 1750 கிலோகிராமாக இருக்குது. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பைபேக் எப்படி அப்ளை பண்ணலான்னு, ஜெரோதாவில் எப்படி அப்ளை பண்ணலான்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்டையும் ப்ளேஸ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.